ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்கு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அந்த ரிலேபிலிட்டி நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்து தான் வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணணும். அந்த வகையில் ரிலேபிலிட்டி செக் பண்ணதில் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஆன்லைன் ஜாப் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூகுளில் போய்ட்டு ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்க்லேயே வந்துட்டு காட்டும். ஃபஸ்ட்டு பெஸ்ட் ரிமோட் ஜாப் சைட் வி ஆர் நாட் அன் ஆர்டினரி ஜாப் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ரிமோட் ஜாப் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வந்துட்டு ஒர்க் கொடுப்பாங்க, அதை நம்ம பண்ணணும், நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படி தான் நம்ம நினைப்பாங்க. பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சைன் அப் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க. ஒரு $2 $2.85 வந்து வாங்குறாங்க. இந்தியன் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 250 சம்திங் அந்த மாதிரி வரும், $250 பக்கம் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டினா மட்டும்தான் அந்த ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். இதுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிமோட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து கேட்குது. லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பாருங்களேன், ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர், பேக் எண்ட் வெப் டெவலப்பர், கம்பைலர்ஸ் டெவலப்பர், பைத்தன் டெவலப்பர், ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து நமக்கு வருது. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரு, சாஃப்ட்வேர் டெஸ்டரு அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாபெல்லாம் உங்களுக்கு என்னென்னு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் ரிமோட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டிங் அப்படி நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் இந்த ஜாப்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ கண்டென்ட் ரைட்டிங் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், கண்டென்ட் ரைட்டிங் வந்து எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து பேஸ்ட் அந்த கண்ட்ரி வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. முக்கியமாக சொல்லணும்னா நான் செக் பண்ணதில் இந்த ரிலையபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாப் எடுத்து ஒர்க் பண்ணுறது அல்லது நீங்கள் அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இதோடைய ரிலையபிலிட்டி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 100% வந்து ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இதில் கண்டிப்பாக வந்துட்டு யார் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். இன்னும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது இப்போ நான் வந்து மொபைலில் வந்து காட்டிகிட்ருக்கேன். இதே நீங்கள் சிஸ்டமில் சர்ச் பண்ணி ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன்அப் பண்ணணும். ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு அந்த அக்ரி பாலிசி கொடுத்துட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, ஃபீச்சரிங் 21,673 ஹேண்ட் ஸ்க்ரீன் ரிமோட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. we hand screen and verify all jobs, so your job search is faster and easy ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்க்ரீனிங்கெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. அதாவது ஜாப் கொடுக்குறவங்களையும் ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க, ஜாப் கேட்குறவங்களையும் ஸ்க்ரீன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் கொடுக்குறவங்களுடைய ரிலையபிலிட்டி வந்து இவங்களே சர்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஸோ அதை இவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், ஜாப் சர்ச், செக்லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரேட் சர்வீஸ் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட்லி கிளைண்ட் சர்வீஸ் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னுடைய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இதை பார்க்குறது தான் நல்லது. இதையும் முழுசாக நம்பி நீங்கள் வந்து ஜாப் கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதில் பண்ண வேண்டாம். பட் ஒன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஒரு ஃபுல் டைமாக எடுத்து பண்ண வேண்டாம். அதனால் உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டே இதை பார்ட் டைமாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்துட்டு இதனுடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வந்து வர இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் அது கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேர்ன்ஸ் ஃபேக்ட்ரி மட்டும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.